பிரைசலாட். என் பேர் சந்தான்ராஜ். போரூரில் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கேன். கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் சர்வீஸ் பண்ணுது. கடந்த 8 வருஷமாக கடை வச்சுருக்கேன். வியாபாரம் வந்து 4 ரூபா 3 ரூபா அது மாதிரி தான் வரும் மாதம். பிரதர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன் வியாபாரத்துக்காக. இப்போது இந்த மாதம் 2 மாதமாக 10 மடங்கு எனக்கு வியாபாரம் பண்ண பெருகி இருக்கிறது. அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. ஜெபிச்ச பிரதருக்கு அவர் குடும்பத்தாருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களையும் ஒரு பெரிய சாட்சி நிறுத்தினார். நான் இந்த இடத்துல வந்து 2022 வந்தோம். நாங்கள் ரொம்ப கண்ணீரோடு அந்த இடத்துல என் பிள்ளைக்காக நாங்கள் ஜோம் பண்ணோம். அதே போல் +2 எக்ஸாம் 2 எக்ஸாம் இருக்கும்போது வந்து அவளுடைய வாழ்க்கையில் ஃப்ரெண்டுங்களால் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த 2 எக்ஸாம் அவளால் எழுத முடியாத போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அன்பரின் பாதத்தில் எனக்கு கொடுத்தது உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வேன்னு சொல்லி அப்பா மூலமாக எனக்கு கொடுத்தாரு. அந்த வார்த்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. என் பிள்ளை +2 முடிக்கணும் ஏசப்பா, நீங்கள் தான் அனுகிரகம் செய்யணுன்னு. நீ எக்ஸாம் எழுதி நீ ஃபெயிலானா கூட பரவாயில்ல, ஆனால் நீ எழுதினோம். ஏன்னா +2 முடிச்சான்னு நான் ஒரு நம்பிக்கை இருக்கணும்னு நினச்சேன். அதே போல் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவொடனே எங்கள் அம்மா அந்த புக்கெல்லாம் கூட அந்த பட்டாணிக்காருக்கு போட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டே வரல. ஆனாலும் ஏசப்பா நீங்கள் கொடுத்த வார்த்தை நிறைவேறும்னு. அதே போல் எங்கள் மக வந்து +2 பாஸ் பண்ணி தேவன் கிருபை கொடுத்தாரு. அந்த வார்த்தை நிமித்தமாக தான் என் பிள்ளை +2 முடிக்க தேவன் கிருபை கொடுத்தா. எவ்வளோ போராட்டம், நிந்த, அவமானம் எங்களால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு போராட்டத்தை நாங்கள் நிற்கிறோம்னு சொல்வதோடு விழாதபடி தேவன் எங்களை தாங்கினார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எங்கள் இளைய மக வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. நாங்கள் 3 ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு மரண தருவாய்க்குள்ளே போயிட்டா. நான் அதே போல் ஃபோனில் தொடர்பு கொண்ட ஐயாவுடைய ப்ரேயருக்கு அதே அவங்க ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி ஆண்டவர் அந்த நிமிஷமே எல்லா ரிசல்ட்டுமே நார்மலாக இருக்க தேவன் கிருபை கொடுத்தார். எங்களை வெட்கப்படுத்தாதபடி வழி நடத்தின தேவனுக்கு நன்றி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமை பொழுதிலே நான் மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். சில நேரங்களிலே நாம் ஆண்டவரை வேதனைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை எரிச்சல் மூட்டும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. ஆனால் அவைகள் இமைப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது அப்படின்னா ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளாலேன்னு அர்த்தம். சிலர் சொல்லுகிறதை கவனித்திருக்கிறீர்கள். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளால எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்களை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இமைப்பொழுதிலே முகத்தை மறைத்தது உண்மை. அதுக்குள்ளால எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எக்கச்சக்கமான கடன்கள், தேவையில்லாத வழக்குகளிலே நீங்கள் சிக்குண்டு போனீர்கள். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்னுடைய பலத்தினால என் பிள்ளைகளை வளர்க்க முடியாது, என்னுடைய பலத்தினால என் பிள்ளைகளுக்கு நான் உயர்கல்வி கொடுக்க முடியாது, என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நான் உயர்த்த முடியாது. ஆண்டவரே, உங்களால் மட்டும்தான் ஆகும் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தை இன்னைக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் டேக் ஓவர் பண்ணுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நித்திய கிருபையுடன் நான் இறங்குவேன். உன்னால் சாதிக்க முடியாததை ஆண்டவர் உனக்குள்ளே இருந்து அவர் சாதித்து காட்டுவார். உன்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். பெரிய காரியங்களை செய்வார். சின்ன சின்ன காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய காரியங்களை நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சவுல் என்கிற மனுஷனை ஆண்டவர் ஆசையாக கூப்பிட்டு
தைல குப்பி அபிஷேகத்தை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணினார். ரொம்ப எதிர்பார்ப்பு அவனை குறித்து இருந்தது. ஆனால் அவன் பிரச்சனை என்று வரும்பொழுது என் ஆண்டவரை தேடி வராமல், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல், தகாத அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற ஸ்திரீகளை தேடி போனான். என் ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப துக்கப்பட்டது. ஏன் தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று உடைய இருதயம் விசனப்பட்டதான், ரொம்ப துக்கப்பட்டதான். இமை பொழுதிலே ஆண்டவருக்கு கோபம் வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். அதன் நிமித்தம் அவன் பட்டயத்தை நட்டு அவன் மேல விழுந்து செத்து போய்விட்டான். கிருபை அவனை விட்டது எடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இந்த கிருபையை எடுத்ததினால அவனுடைய வாழ்க்கை அழிந்து போயிற்றே என்று வேதனைப்பட்ட ஆண்டவர் இன்னொரு முறை இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி அடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு கொடுப்பேன். சவுலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்டது போல உன்னை விட்டு நான் கிருபையை எடுத்துட்டு அந்த மனவேதனை என்னால் தாங்க முடியலை. சவுலுடைய செய்கை ஆண்டவருக்கு எரிச்சல் முட்டினது. அதன் நிமித்தம் அந்த விபரீதத்தை ஆண்டவருடைய மனசால தாங்க முடியலை. அதனால தான் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது சொல்லுகிறார், கிருபையை சவுலை விட்டு எடுத்தது போல நான் உன்னை விட்டு எடுக்க மாட்டேன், உனக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுப்பேன். இன்றைக்கு தாவீதின் மீது வைத்த அந்த நிச்சயமான கிருபைகளை, அந்த நித்திய கிருபைகளை ஆண்டவர் உங்கள் மேலே வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை என்றால் என்ன? தகுதியில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஈவுக்கு பெயர்தான் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தன் கற்பத்தில் சுமக்கிற பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னால் தேவதூதன் சொல்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பத்திலே உதிப்பதற்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். உன்னுடைய தகுதியை வைத்து அல்ல, ஆண்டவருடைய கிருபை உன்மேல இருக்கிறபடியினாலே கிருபையின் நிமித்தம் இயேசுவை உன் கற்பத்திலே நீ சுமப்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் கற்பத்திலே 10 மாதம் இயேசுவை சுமந்தாள். ஆனால் நாமோ நித்திய காலமும் இயேசுவை நம்முடைய இருதயத்திலே சுமந்து அலைகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இமை பொழுதிலே என் முகத்தை உனக்கு விரோதமாய் மறைத்தது உண்மைதான். அந்த நேரத்தில் என்னென்னமோ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்ததும் உண்மைதான். ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்க தீர்மானித்திருக்கிறேன். ஹல்லேலூயா! எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்கு விரோதமாய் சில காரியங்களை நான் பேசின நேரம் முதல் நான் உன்னுடைய நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களிலே நம்முடைய செய்கைகள் ஆண்டவர் நமக்கு விரோதமாய் சில காரியங்களை பேசவும் செய்யவும் அவரை உந்தி தள்ளுகிறது. ஆனாலும் அதன் பிறகு அவர் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறார். எனவே தான் எப்ராயிமை பார்த்து சொல்கிறார், எப்ராயிம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உடைய புருஷன் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணினனோ என்று சொல்லி தலைமையில் அடித்து கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் உன்னுடைய மனைவி ஏன் தான் இந்த மனுஷனை போய் கல்யாணம் பண்ணணுன்னு தெரியலையே என்று தலையில் போட்டு அடித்து கொண்டிருக்கலாம். அவள் உன்னிடத்தில் பிரியமாய் இருக்கிறாளோ இல்லையோ என் இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உனக்கு விரோதமாய் பேசின நாள் முதல் ஆண்டவர் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்க போகிறேன். ஆண்டவருடைய கண்கள் மூடி திறக்கிறதுக்குள்ளால என்னென்னமோ நடந்துச்சுன்னு சொன்ன உங்களை பார்த்து சொல்றாரு, நடந்து முடிந்த காரியங்களிலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த நாட்களிலே எதிர்மறையாய் நடந்ததோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாய் முடித்து தருகிறார். மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை
இஸ்ரேல் தேசத்திற்கு நம்பிக்கையோடு அழைத்து கொண்டு வருகிறார். வருகிற வழியிலே மோசே நேர போய் இந்த சீனாய் மலையின் மேலே உபவாசம் இருந்து ஆண்டவருடையத்திலே முகமுகமாய் பேசி தேவனுடைய கற்பனைகளை வாங்கி கொண்டு வருவதற்குள்ளால அந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டும்படியாக கையில் இருந்த எல்லா பொன்னையும் எடுத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்க ஆரம்பித்தார்கள். உயிருள்ள தேவன் அவர்களை பார்வோனுடைய கையில் இருந்த அற்புத அடையாளங்களை செய்து விடுதலையாக்கினார். கொஞ்ச நேரத்துக்குள்ளால ஜனங்கள் அதை மறந்து போய் அந்த தேவனை எரிச்சல் மூட்டி பொன் கன்றுக்குட்டியை வழிபடுகிற நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை அவர்களுக்கு நேராக ஒரு விசை மறைக்க வேண்டும் என்று விரும்பினார். இமை பொழுதிலே அவர்களை கைவிட வேண்டும் என்று தீர்மானித்தார். அவளை அழித்து போடுவேன் என்று சொன்னார். ஆனாலும் ஆண்டவருக்கு இவங்களுக்கு இடையில மத்தியஸ்தனா ஒருத்தன் உயிரை பணையம் வச்சு அந்த பார்வோனிடத்திலிருந்து இவங்களை கூட்டு வந்தானே, எதுக்கு அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்வேன்னு சொல்லி அவனுடைய தியாகமான ஊழியத்தை நினச்சி அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். மோசே, இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, அவங்கள அழிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது மோசே சொன்னார், ஆண்டவரே அவங்கள ஒரு விஷயம் மன்னிச்சு விட்டுருங்கப்பா, இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிரைக்கு போடுங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயர் எடுத்தால் கூட பரவாயில்ல, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை பார்வனிடத்திலிருந்து கூட்டு வந்திருக்கிற ஒருவரை மன்னித்து என் பிள்ளைகளை கானானுக்கு வழி திறந்து விடுங்கப்பா, தெரியாம பண்ணிட்டாங்க. தன் ஜனத்திற்காக கெஞ்சி ஜெபிக்கிறான் மோசே. ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக இல்லைனாலும் ஊழியக்காரனுக்காக அவர்களை மன்னித்து கானானுக்கு வழி திறந்து விட்டார். ஏசாயா 65:8 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை குலையில் திராட்சை ரசம் இருக்கும் பொழுது அதை அழிக்காது, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி என் ஊழியக்காரன் நிமித்தம் இனியும் அதை அழிக்காதபடி செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமாய் சில காரியங்களை நீர் செய்தத நிமித்தம் ஆண்டவருடைய கோபாக்கினை வந்து அந்த ஆசீர்வாதங்கள் உன் கண்ணு முன்னால கிடைக்கிறது மாதிரி கிடைச்சி அழிஞ்சு போச்சு. திராட்சை தோட்டம், திராட்சை செடிகள், திராட்சை பழங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? திராட்சை குலையில் திராட்சை ரசம் இருக்கும் பொழுது அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டு எனக்கு தெரியும், ஆனாலும் அது அழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என் ஊழியக்காரன் நிமித்தம் இனியும் அதை அழிக்காதபடி செய்வேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஊழியர்கள் நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்களை இனியும் அழிக்காதபடி நான் செய்வேன் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஊழியக்காரனை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய ஸ்தானாதிபதியாக ஆண்டவருக்கும் உங்களுக்கு இடையில நிற்கும் பொழுது உங்களுடைய செய்கைகள் ஏதாவது ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டினால் கூட இந்த ஊழியக்காரனுடைய முகத்தை பார்க்கிறார். இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்தார், இவருடைய வாழ்க்கை அழிந்து விடக்கூடாது என்று எத்தனை நாள் என் பிள்ளை உபவாசம் இருந்தான், எத்தனை நாட்கள் இரவு தூங்காமல் இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே போய் தேவனுடைய சத்தியத்தை சொன்னான். அவனுக்கு சொல்லாம இந்த காரியத்தை நான் செய்தால், என் ஊழியக்காரனுக்கு மறைத்து இந்த காரியத்தை செய்தால் என் ஊழியக்காரன் துக்கப்படுவார் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். ஊழியக்காரனிடத்தில் கேட்கும் பொழுது அவன் உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரன். ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிதபித்து ஜெபிக்கிறான். ஒரு முறை ஒரு பெரிய செல்வ சீமான் ஓகோன்னு இருந்து ஒன்றும் இல்லாமல் தெருவுக்கு வந்து கடைசியாக சூசைட் பண்ணுற நிலைமையில் ஒரு நாள் என்னை தேடி வந்தார். ஐயா, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஒரு சின்ன டீ கடையில் ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் தொடங்கினேன். என்னை தேடி அங்கே தான் வருவாங்க, அந்த தெரு தான் எனக்கு ஆஃபீஸ் என்று சொன்னாங்க. அவங்க பைக்கில் வருவாங்க, அவங்க பின்னால் நான் வீடு வாடகைக்கு இல்லைன்னாச்சுன்னா அவங்க வாங்கிறதுக்காக காமிக்க போகும் பொழுது அவங்க பைக்கில் முன்னாடியே நான் ஓடுவேன், என் பின்னால் ஸ்லோவாக வருவாங்க. ஒரு நாய்க்குட்டி ஓடினது போல் ஓடினேன். என்னுடைய அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் அசட்டை பண்ணாமல் சம்பூர்ணமாக கொடுத்தார்.
ஆனால் அதி விரைவில் படிப்படியாக நான் முன்னேறி வருகிறதை கண்டு என்னுடைய சொந்தக்காரங்களுன்னு தெரியலை, என் கூட சாதாரண நிலைமையில் இருந்த புரோக்கருங்களான்னு தெரியலை, எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. என் கைவிட்டு பங்களா வீடு போக போகுது, பென்ஸ் காரில் சுற்றுறேன். எல்லா ஆண்டவர் கொடுத்தது எல்லா பரிவாரங்களும் ஒன்றுன்னா போயிட்டுருக்கு. ஓஹோன்னு வந்துட்டு இதுக்கு மேலே தற்கொலை செய்கிறது தவிர எனக்கு வேறு வழி இல்லை. என் பிள்ளைகள் எஸ்டேட்டில் கொண்டு போய் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். மறுபடியும் அந்த பிள்ளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற துணிவு எனக்கு இல்லையா? எனக்கு விரோதமாக யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. பொறாமையில் அவங்க செய்த மந்திரவாதத்தை எல்லாம் கேன்சல் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய இரக்கத்தை எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொன்னார். நானும் முதல்ல நினைச்ச யாரோ இவனுக்கு விரோதமாக ஏதோ செய்துட்டாங்க போல இருக்கு. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம் பிரதர். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சரியாயிடும், ஆண்டவர் உங்களை மறுபடியும் உயர்த்துவார் என்று சொல்லி அந்த சகோதரனை முழந்தாள் படியிட்டு ஜபிக்கும்படி முன்னால் நிற்க வச்சேன். சர்வசாதாரணமாக திறந்த உடனே எனக்கு அப்படியே வார்த்தைகள் ஆசீர்வாதமாக வர ஜபத்தில் வார்த்தை வரல. வார்த்தை வராமல் என்னுடைய நாவு கட்டப்பட்டது போல் ஆகிவிட்டது. ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரை இவனுக்காக ஜெபிக்க முடியலை, என்ன பிரச்சனை? என்னுடைய நாவை திறந்தருளும், என்னிடத்தில் ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னியும். ஏன் இவனுக்காக ஜெபிக்கும் பொழுது வார்த்தைகள் வரவில்லை? இயேசு சொன்னார், யான் தான் இவனை பெரிய செல்வ சீமான் ஆக்கினேனோ என்று என்னுடைய இருதயம் விசனப்படுகிறது. இவனுக்காக நீ ஜெபிக்காதே என்னார். அதுவும் என்னுடைய வார்த்தைகள் வழிவிட அந்நிய பாஷை பேச பேச அதை வியாக்கியானம் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த சகோதரன் முழந்தாள் படியிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான். இவனை யான் தான் பெரிய மனுஷன் ஆக்கினேனோ என்னுடைய இருதயம் துக்கப்படுகிறது, இவனுக்காக நீ ஜெபம் பண்ணாத என்று சொன்னார். ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே ஓடலை. ஆனாலும் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளையும் டச் பண்ணுவார். எப்பொழுதுமே என்கிட்ட வர்றவங்களுக்கு மங்கள வார்த்தை வாங்கி ஆண்டவர் கோவப்பட்டால் அவரை கெஞ்சி கூத்தாடி கண்ணீர் வடித்து இரக்கத்தை வாங்கி கொடுக்காம நான் அனுப்புறதில்லை. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீர். யோபு உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, என்னை போல நல்லா இருந்து கெட்டுப்போன பிள்ளைகளுக்காக, என்னை போல வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி கேட்கிறான். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற மனுஷன் என்று அவன் கேட்கவில்லை, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷன் என்று கேட்கவில்லை. கர்த்தரிடத்தில் என்னை போன்ற ஜனங்களுக்காக வழக்காடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நலமாயிருக்குமே என்று கேட்டான். இந்த வார்த்தை எனக்கு கொடுத்த ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது, ஜனங்களுக்காக என்னிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷனாக உன்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது இந்த வார்த்தையை தானே ஆண்டவரை கொடுத்தீங்க. அந்த வார்த்தையின்படி என் பிள்ளைக்காக உங்ககிட்ட நான் இப்போ வழக்காடுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் பிள்ளைக்கு நீர் மனம் இறங்கி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் தரவேன். அப்பொழுது ஆண்டவருடைய பதில் வருகிறது, அது இவனை போன்றவர்களுக்கு அல்ல, யோபுவை போல உத்தமமும் உண்மையுமாய் நடக்கிறவர்களுக்கு. யோபு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டு சொல்லுகிறான், என்னை போன்று துக்கப்படுகிறவர்களுக்கு. அப்படின்னு நான் உண்மையாயிருந்து பாடுகளை அனுபவிக்கிறவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நலமாயிருக்கும். இவனுக்கல்ல, இவனுக்கும் யோபுவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது என்று சொன்னார். எல்லாவற்றையும் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறேன், ஆண்டவர் வியாக்கியானம் கொடுக்குறாரு, அதை தமிழில் சொல்கிற எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு சிறு குழந்தை தேம்பி தேம்பி அழுகிறது போல் அவன் அழுது கொண்டிருந்தான். ஆனாலும் அவனை அப்படியே விடுவதற்கு என்னுடைய இருதயம் ஒத்துக்கலை. அடுத்து என்ன சொல்லி ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்கிறது என்று கேட்கும் பொழுது எனக்கு மோசையுடைய ஞாபகம் வந்தது. நான் சொன்னேன், சரி ஆண்டவரே, இது யோபுவை போல உண்மையும் உத்தமமாக இருக்கிறவங்களுக்கு, ஆனால் உமக்கு எரிச்சல் மூட்டி பொன் கன்று கொட்டிகளை செய்து
வழிபட்டதன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நிற்கும் பொழுது அந்த மோசே தேவ சமூகத்திலே கெஞ்சி ஜெபித்த பொழுது அவர்களுக்காக இல்லாவிட்டாலும் உம்முடைய ஊழியக்காரர் நிமித்தம் மோசேக்காக அவர்களை மன்னித்து கானானுக்கு வழி திறந்து கொடுத்தீங்களே. மோசேடைய வம்சத்தில் வந்த அதே ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். இவனுக்காக இல்லைனாலும் உங்க ஊழியக்காரர் நிமித்தம் இவனை நீர் மன்னியும் ஆண்டவரே என்று கதறினேன். எனக்காக அவனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. வாய்ப்பு கொடுக்கிற தேவன் தானே என்று கேட்டேன். சிரித்த இயேசுவின் முகத்தை என் ஆவியிலே நான் பார்த்தேன். நான் நினைக்கிறேன், ஒரு ஊழியக்காரன் நான் இப்படி தான் உத்தரவாதம் பண்ணணுன்னு நினச்சி சிரிச்சாரான்னு எனக்கு தெரியாது. சிரித்த முகத்தை என் தரிசன கண்களிலே நான் பார்த்தேன். ஆண்டவர் அமைதி அடைந்தார். நான் சொன்னேன், கிருபையை பேஸ் பண்ணி ஆண்டவர் இவனுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்து என் பிள்ளையை நீர் கனம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இனியும் அதிக கேடானது வராதபடிக்கு பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன்னுடைய கடன்களை அடைக்கும்படி பரலோகத்தின் மதகுகள் திறக்கும். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, ஐயா ஆண்டவர் உங்கள் மூலமாக அந்நிய பாஷையில் பேசி சொன்ன அத்தனை காரியங்களும் உண்மை சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆரம்ப நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடி அவர் தான் என்னை ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே ஆசீர்வாதம் வந்த உடனே சென்னையில் பிரசித்தி பெற்ற ஒரு கிளப், அதில் சேரணுன்னா பல லட்சம் மெம்பர்ஷிப் கட்டணும். இந்த கிளப்பில் சேருகிறது என்னுடைய வியாபாரத்திற்கு பெரிய ஆசீர்வாதம். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய விஐபி எல்லாம் அங்கே வருவாங்க. வியாபாரம் இன்னும் நல்லா பண்ணலான்னு போனேன். அங்கே போனதிலிருந்தாம் எனக்கு சூதாட்டம் பிடித்தது. அங்கு போனதிலிருந்து அந்த குடிப்பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டு என் குடும்பத்தை மறந்து, பிள்ளைகளை மறந்து, இரவெல்லாம் குடித்து வரித்து குட்டி பரலோகமாயிருந்த என் வீடு அழியும்படிக்கு வீட்டில் வந்து நான் சண்டை போட்டேன். ஒருவேளை ஆண்டவருக்கு அதுதான் வேதனையை கொடுத்திருக்கிறதோ. அந்த கார்டை எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், இதில் எத்தனை லட்சம் ரூபாய் நான் மெம்பர்ஷிப் கட்டியிருக்கோம், பரவாயில்ல போயிட்டு போகுது, இதை எடுத்து கட் பண்ணி குப்பை தொட்டியில் போடுங்க. இதுக்கு மேலே கிளப்பும் வேண்டாம், மேல் வர்க்கத்து தொடர்பும் வேண்டாம், மேலான தேவனுடைய தொடர்பு ஒன்றே எனக்கு போதும், எனக்கு போதும். ஆண்டவர் சொன்னபடி சில மாதங்களுக்குள்ளால ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனிக்கு பல ஏக்கர் இடத்தை வாங்கி கொடுத்து அதில் வந்த சர்வீஸ் சார்ஜ் கமிஷன் வச்சே அத்தனை கோடி கடனை அடைச்சி இன்றைக்கு கர்த்தருக்கு உண்மை முத்தமாக இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, இமை பொழுதிலே முகத்தை மறைத்தாலும் நித்திய கிருபையுடன் ஆண்டவர் இன்றைக்கு இறங்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கே செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு
இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.